ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். என்பிசிஐஎல்ல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ மின்சாரத்துறையில தான் இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஒரு லைஃப் செட்டில்டு வேலைவாய்ப்பு தான். ஸோ உங்களுக்கு இதில ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்க எலிஜிபிள் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 38,250 உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாம எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். ஸோ பெண்களுக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு லைஃப் செட்டில்டு வேலைவாய்ப்பு தான். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 25 ஜூனுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு மத்திய அரசோட ஒரு மிகப்பெரிய மின்சாரத்துறையான நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இப்போ புதுசா வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ எந்த கேட்டகரியில போஸ்டிங் வந்திருக்குன்னா, அசிஸ்டன்ட்ல வந்து பாருங்க கிரேட் 1 கேட்டகரியில வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. 5th ஜூன்ல இருந்து பாருங்க உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்க 25 ஜூன் தான் வந்து இதுக்கு வந்து லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளார நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க இந்த அசிஸ்டன்ட் கிரேட்லயே வந்து 3 டைப்பா குடுத்துருக்காங்க. அதாவது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், எஃப்&ஏ, ஸோ சி&எம்எம் இந்த மாதிரி கேட்டகரியில வந்து உங்களுக்கு வேகன்சி வந்திருக்கு. கரண்ட் பேக்லாக் 2க்குமே வேகன்சி குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க அசிஸ்டன்ட் கிரேட்ல வந்து ஹெச்ஆருக்கு வந்து ஒரு 29 வேகன்சி, எஃப்&ஏக்கு வந்து பாருங்க 17, சி&எம்எம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வேகன்சி இருக்கு. டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 58 வேகன்சி குடுத்துருக்காங்க. வேகன்சி கம்மியா இருக்குன்னு நீங்க அப்ளை பண்ணாம விட்டுறாதீங்க. உங்களுக்கு காம்படிஷன் வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ யூஆர், இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி, ஓபிசின்னு வந்து பாருங்க கம்யூனிட்டி வைஸா வந்து வேகன்சி பிரிச்சு குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. மொத்தமா ஒரு 58 வேகன்சியோட உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதே மாரி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குமே வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு ரூ. 100 வந்து நீங்க ஃபீஸா வந்து பே பண்ற மாரி இருக்கும். அது வந்து நீங்க ஆன்லைன் மோட்லயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். எனி டிகிரி தான். மினிமம் வந்து பார்த்தோன்னா 50% ஆஃப் மார்க் வந்து நீங்க அந்த டிகிரியில வந்து நீங்க எடுத்திருந்தா நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ உங்களுக்கு சேலரின்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க, பே லெவல் 4 படி உங்களுக்கான சேலரி வந்து வரும். பேசிக் பே வந்து ரூ. 25,500 வந்து குடுத்துருக்காங்க. இது இல்லாம டிஏ வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இது 2ம் சேர்த்து ரூ. 38,250 குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது இல்லாம உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். அது வந்து பாருங்க இங்க தெளிவா குடுத்துருக்காங்க. ஸோ அதாவது டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இருக்கு. ஸோ லீவ் டிராவல் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், அப்டேட் அலவன்ஸ்னு வந்து பாருங்க ஆனுவல் வந்து குடுப்பாங்க. அதுக்கப்புறம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. லீவ் இருக்கும், மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கும், சில்ட்ரன் எஜுகேஷனுக்கான இது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நியூஸ் பேப்பர் சார்ஜஸ், கேன்டீன் சப்சிடி இந்த மாரி வந்து குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்சென்டிவ் வந்து உங்களுக்கு குடுப்பாங்க. ஸோ லோன்லாம் வந்து பாருங்க உங்களுக்கு கவர்ன்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஹவுஸ் பில்டிங்க்கான லோன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு புரொவைட் பண்ணுவாங்க. ரிட்டயர்மென்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த மாரி வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. உங்க கைக்கு வந்து பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் மந்த்தே ஒரு 60,000க்கு மேல தான் சேலரியே வந்து இருக்கும். ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான். ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்க உங்களுக்கு குறைந்தபட்சம் 21, அதிகபட்சம் 28 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாம வந்து பார்த்தோன்னா, ஏஜ்லேருந்து உங்களுக்கு ரிலாக்சேஷனுமே இருக்கு. அதாவது எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கும். ஓபிசினா வந்து பார்த்தோன்னா, பிசி, எம்பிசி, ஸோ டிஎன்சி, பிசிஎம் இவங்க எல்லாருமே ஓபிசி கீழ வருவீங்க. இவங்களுக்கு வந்து 3 வருஷம் உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்ல ரிலாக்சேஷன் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு அந்த ஏஜ் இல்லாம உங்களுக்கு ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்க பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து பாருங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பைல தான் வந்து இருக்கு. என்பிசிஐஎல்லோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பைல இருக்கும். ஆனா வந்து உங்களுக்கு நெறைய பார்ட் ஆஃப் இந்தியால வந்து பாருங்க உங்களுக்கு இங்க எனி பார்ட் ஆஃப் இந்தியான்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதர் யூனிட்லாம் வந்து பார்த்தோன்னா, எல்லா ஸ்டேட்லயுமே வந்து இருக்கும். இதுல நம்ம தமிழகத்துல வந்து பார்த்தோன்னா, கூடங்குளம் இருக்கு பார்த்தீங்களா? நியூக்ளியர் பவர் பிளான்ட் அங்க தான் வந்து உங்களுக்கான வொர்க் வந்து இருக்கும். ஸோ மோஸ்ட்டா வந்து அங்க தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும். செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அத ஃபாலோ பண்ணி டைப் ரைட்டிங் டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து 2 ஸ்டேஜா நடக்கும். ஸ்டேஜ் 1 வந்து பாருங்க பிரிலிமினரி டெஸ்ட்டா வந்து நடக்கும். அது வந்து பார்த்தோன்னா 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ அதுல வந்து பாருங்க உங்களுக்கு ஜெனரல் நாலேட்ஜ், கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு 25 கொஸ்டின், கம்ப்யூட்டர் நாலேட்ஜ்ல ஒரு 15, இங்கிலீஷ்ல ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ மொத்தமா 150 மார்க் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு 3 மார்க் வந்து இருக்கும். நீங்க தப்பா எழுதுனா 1 மார்க் வந்து உங்களுக்கு டிடக்ட் ஆகும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதுக்கான குவாலிஃபையிங் மார்க்குமே வந்து பாருங்க யூஆரா இருந்தா 40 மார்க் நீங்க எடுத்தா பாஸ். ஸோ எஸ்சி, எஸ்டியா இருந்தா 30% ஆஃப் மார்க் வந்து நீங்க எடுத்தா பாஸ்ங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இத நீங்க குவாலிஃபை ஆனா தான் நீங்க ஸ்டேஜ் 2 அட்வான்ஸ் டெஸ்ட்க்கு வந்து நீங்க வந்து மூவ் ஆவீங்க. அதுல வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு 2 ஹவர்ஸ் எக்ஸாம் நடக்கும். இதுக்குமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் 50 கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ அது ஆப்டிட்யூட், கிரிட்டிக்கல் ரீசனிங் இந்த மாரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதுக்கும் குவாலிஃபையிங் மார்க் வந்து இருக்கு. இத ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு வந்து பாருங்க ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். டைப் ரைட்டிங், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சிலாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வந்து இத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாருங்க ஹவ் டூ அப்ளைல வந்து எப்படி நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா,
என்பிசிஎல் கேரியர்ஸ் டாட் இன் கொடுத்துருக்காங்க பத்தில இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து என்னென்ன நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பேமெண்ட் வந்து எப்படி பே பண்ணணும் எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 21 இருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா 25 ஜூனுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஹிந்தி, இங்கிலீஷ் 2லையுமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா ஒரு 18 பேஜ், அந்த 18 பேஜுமே வந்து பார்த்தோன்னா ஹிந்தியில் தான் வந்து இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு மேலே ஒரு 18 பேஜுமே வந்து ஹிந்தியில் தான் வந்து இருக்கும் அந்த நோட்டிஃபிகேஷனு. 19வது பேஜில் இருந்தால் பாருங்கள் உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எனி டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மீட் ஆகுது, உங்களுக்கு ஏஜ் லிமிட்லாம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான். இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.